சூரத்துல் அஹ்காஃபுடைய 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கு தான் இன்று நாம் பார்க்க வேண்டிய சூராவுடைய ஆயத்துகள். சென்ற பாடத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஹலீஃபாக்களில் ஒருவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வாழ்வு முதல் வஃபாத் வரைக்கும் நாம் பார்த்தோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் இறக்கப்பட்ட ஆயத் என்ன, அவர்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அவர் தாய் தந்தையோடு எவ்வாறு நன்றியோடு நடந்தார். இன்றைய ஆயத்தில் தாய் தந்தைக்கு துரோகம் செய்யக்கூடியவன் அல்லாஹுவையும் கியாமத்து நாளையும் மறுக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு அநியாயம் செய்கிறான், துரோகம் செய்கிறான் என்றால் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. இதை பற்றித்தான் அல்லாஹ் இன்றைய பாடத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், وَالَّذِي قَالَ لِوَالِدَيْهِ أُفٍّ لَكُمَا, தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து ஒருவன் சீ என்று சொல்றான். உஃபின் என்றா என்ன? சீ என்று சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த சீ என்ற வார்த்தையை கூட சொன்னான் என்றா, அது கூட சொல்லக்கூடாது. அது கூட அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும். இரண்டாவது கடமை தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கவும். நாங்கள் சென்ற பாடத்திலையும் பார்த்தோம். அதாவது தாய் தந்தை மீது பிள்ளைகளுக்கு எவ்வாறு கடமைகள் இருக்கிறதோ அதே போன்று தாய் தந்தைகள் மீது பிள்ளைகளுக்கான கடமைகளும் இருக்கு. இன்று முழு இடங்களிலும் பேசப்படக்கூடியது ஒன்றுதான். என்ன? பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனால் மறுபுறம் இருக்கிறது, உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும். ஆரம்பமாக செய்ய வேண்டியது பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கா அல்லது உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கா? ஆரம்பம் எது தெரியுமா? உம்மா வாப்பா பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு உபகாரம் செய்வார்கள். இன்று ஒன்றை மூடிவிட்டு இன்னொன்றை உயிர்ப்பிக்கிறோம். அது நடக்காது. அது ஒரு நாள் நடக்காது. எந்த தாய் தந்தை பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லையோ அந்த பிள்ளைகள் தாய் தந்தையோடு சரியாக ஒரு நாளும் நடக்காது. மர்ஹூம் நியாஸ் மௌலை அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய கதைதான், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வாப்பாவை கொண்டு போய் ஒரு ஆற்றுல வீச போறாங்க. ஆற்றுல வீச போறாங்க. வாப்பா சொன்னாராம், வீசும் பொழுது மகனே கொஞ்சம் தூரமாக்கி என்ன போடுங்க ஆற்றுல. ஏனண்டா ஏண்ட வாப்பாவை நான் இவ்விடத்தை தான் போட்டது, என்னுடைய வாப்பாவை நான் இவ்விடத்தான் போட்டது, அதே இடத்துல போடாமல் கொஞ்சம் தூரத்தில் போடும். இது தொடர் சங்கிலி. இது யார் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பார்களோ அந்த பிள்ளைகள் தான் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கும். ரெண்டு பக்கமும் இருக்கு. அதான் அல்லாஹ் இந்த இடத்துல ஆரம்பத்தில் அதை சொல்லிட்டு இப்ப சொல்றான், வல்லதி கால லிவாலிதைஹி உஃபில் லகுமா, யார் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்து சீ என்று சொல்கிறார்களோ. குர்ஆன்ல 2 நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரும் இவ்வளோ உயர் அந்தஸ்தை அடைவதற்கான காரணம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்த உபகாரம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது வாப்பாவும் உம்மாவும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது யாரு? உம்மா மட்டும்தான். சூரா மரியம் எடுத்தீங்கண்டா அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா,
وآتيناه الحكم صبيا وحنانا من لدنا وزكاة وكان تقيا وبرا بوالديه ولم يكن جبارا عصيا. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், இவர் வபர்ரம் பிவாலிதை, தன்னுடைய தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்தார். இது நல்லடியார்களுடைய பழக்கம். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மக்களிடத்தில், وَأَوْصَانِي بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ مَا دُمْتُ حَيًّا وَبَرًّا بِوَالِدَتِي وَلَمْ يَجْعَلْنِي جَبَّارًا شَقِيًّا. அல்லாஹ் எனக்கு தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் ஏவினான், நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய தாயோடு நல்ல முறையில் நடக்கும்படி ஏவினான். இந்த ரெண்டு நபிமார்களுடைய சம்பவம் போதும் எங்களுக்கு. ஒன்று யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப நல்ல முறையில் நடந்தவர்கள் எல்லாம் இந்த பூமியில் உயர்ந்தார்கள். யார் தாய் தந்தையர்களை ஒதுக்கினார்களோ, அவர்களுக்கு ஏசினார்களோ, உரிமை இல்லாமல் நடந்து கொண்டார்களோ, இவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது, வல்லதி கால லிவாலிதைஹி உஃபில் லகுமா. ஒரு ஆள் தனது தாய் தந்தையை பார்த்து சீ என்கிறார். எப்ப? தாய் தந்தை நல்லதை ஏவும் பொழுது. தாய் தந்தை கெட்டதை ஏவினா பின்பற்றேலுமா? முடியாது, அதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஆயத்து யார் விடயத்தில் இறங்கினது என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு மகன் இருந்தார், அப்துர் ரஹ்மான் என்று. இவருடைய விடயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து என்று சொல்றாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏண்ட தம்பி அப்துர் ரஹ்மானுடைய விடயத்தில் அந்த ஆயத்து இறக்கப்படவில்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றா எங்கட குடும்பத்தில் என் விடயத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. சூரத்து நூர்ல 10 ஆயத். என்ற தம்பி அப்துர் ரஹ்மானுடைய விடயத்தில் ஒரு ஆயத்தும் இறக்கப்படல அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, இது யாரெண்டா ஒரு காஃபிர், தனது தாய் தந்தையுடைய சொல்லை அவமதிக்கும் ஒரு காஃபிருடைய விடயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து. சரி, என்ன சொல்றார்? அத்தஇதானினி, உம்மா அப்பாவை பார்த்து கேட்கிறார், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எச்சரிக்கிறீங்களா? என்ன எச்சரிக்கை? அன் உஹ்ரஜ், என்ன அல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு கபர்ந்து எழுப்பாட்டுவான் என்று. அப்ப வாப்பா உம்மா முஸ்லிம். வாப்பா உம்மா என்ன சொல்றாங்க? பிள்ளைய பார்த்து, அல்லாஹ்வை நம்பு வாப்பா, ஷிர்க் வைக்காத, இணை வைக்காத, அல்லாஹ் விடமாட்டான். இவர் மாறி கேட்கிறார் வாப்பா உம்மாவிடம், أتعدانني أن أخرج وقد خلت القرون من قبلي. எனக்கு முன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகள் போயிட்டே. இன்றைக்கு உலகம் படைக்கப்பட்டு நாங்கள் முஸ்லீம்கள் சொல்கிறோம் 7000 ஆண்டுன்னு தானே. எங்கட கருத்து அது தானே. 6000 7000 ஆண்டு நூஹ், ஆது, சமூது, ஃபிரௌன், மூசா எவ்வளோ பேர் போயிட்டாங்க. இவர் சொல்கிறார் எல்லாரும் எங்க? இப்போ உம்மா பாப்பா சொல்றார், وَقَدْ خَلَتِ الْقُرُونُ مِنْ قَبْلِي. இந்த நேரம் அந்த உம்மா வாப்பா அவரை பார்த்து, وَهُمَا يَسْتَغِيثَانِ اللَّهِ, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறாங்க. அது எப்படியாவது அல்லாஹ்வை நம்பிது. ஏன்? வைலக், உனக்கு நாசம் உண்டாயிரும். இல்லாட்டி அல்லாஹ்வை நம்பாத அவ்வளோ பெரும் பாவம் தான். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிக்கணும், துவா செய்யும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள இல்லை, இந்த வார்த்தையை நீங்கள் கியாமத்தில் போய் யோசிப்பீங்க. இப்போ யோசிக்கிற நேரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் மக்களை பாதுகாக்க எவ்வளோ கஷ்டப்படுறோமே. நாடு கஷ்டப்படுது, சமூகம் கஷ்டப்படுது, மக்கள் நோயில் மௌத்தாயிடப்படாது, மக்கள்
நோயால் கஷ்டப்படக்கூடாது. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், எவ்வளோ இன்ஜெக்ஷன், எவ்வளோ ஊசி. ஏன்? சமூகத்தை பாதுகாக்க. எங்கட கடமை, உலமாக்கல்ற கடமை சமூகத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். இதோட சேர்த்து அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தெரியாது. சின்ன பிள்ளை நெருப்புல விழப்போகுது, பிள்ளைக்கு தெரியுமா நெருப்பு? வாப்பா தானே பாதுகாக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அவ்வளோ பேரும் எங்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தானே பாதுகாக்கும். அப்ப இந்த வாப்பாவும் உம்மாவும் அந்த பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, வைலக ஆமின், அல்லாஹ்வை நம்புவாப்பா. இன்ன வஅதல்லாஹி ஹக்க, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு ஹக். அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். நம்பினா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டா சொர்க்கம் தருவான். அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வை மறுத்தீங்க, சொர்க்கம் போயிலுமா? இன்ன வஅதல்லாஹி ஹக்க. அந்த நேரம் அந்த பிள்ளை சொல்றாராம், ஃபயகூலு மா ஹாதா இல்லா அஸாதீருல் அவ்வலீன். இந்த பிள்ளை சொல்றாராம், வாப்பா அம்மா, அப்ப இதுவெல்லாம் கட்டுக்கதைம்மா. என்ன கதை? கட்டுக்கதை இதெல்லாம். இதை யார் நம்புறது? போய் அல்லாஹ்வை, ரசூல், இந்த குர்ஆன, இந்த இஸ்லாத்தை, இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படிங்கிறார் அல்லாஹ் சொல்றார். ஆகவே இந்த உலகத்தில் எத்தனை வாப்பா உம்மா இருக்குது, பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கிறார். இந்த ஈமான படிச்சு கொடுக்கிறோம் மிக குறைவு. ஈமான படிச்சு கொடுக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் மிக குறைவு பிள்ளைகளுக்கு. அதனால தான் பிள்ளைகள் தாய் தந்தையோட சரியாக நடக்கிறது இல்லை. பிள்ளைகள் தாய் தந்தையோட சரியாக நடக்காததுக்கு ஒரு காரணம் என்ன? அவங்க சரியான முறையில் படித்து கொடுக்கல பிள்ளைகளுக்கு ஈமானுடைய பாடம். உலகத்தில் முதலாக படித்து கொடுக்க வேண்டியது அதுதான் பிள்ளைகளுக்கு. ஈமானுடைய பாடத்தை படித்து கொடுத்ததுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, தாய் தந்தையர்கள் யார் தெரியுமா? பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா. அவசரமாக பூமிக்குள்ள அடக்கப்பட்டுருவாங்க, கவனமா பார்த்து கொள்ளு அப்படின்னா ஒரு பொக்கிஷம் ஒன்று கூட கையில் இருக்குது. இப்ப தாய் தந்தை என்ன? தாய் தந்தை நல்ல வழியை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கும் தாய் தந்தை. அவங்க ரெண்டு பேரும் அல் வாலிதானி ஹுமா கன்சுன் ஃபௌகல் அர்த். தாய் தந்தையும் பூமிக்கு மேல் இருக்கும் உன்னுடைய புதையல். வெகு சீக்கிரம் இந்த புதையல் பூமிக்குள் அடக்கப்படும், அதற்கு முன்னால் லாபம் எடுத்துக்கொள் சொல்லுவாங்க. தாய் தந்தையோட நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள்ல ஆக முக்கியமானது, அவர்களுக்கு முன்னால நாங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது. முதலாவது, தாய் தந்தைக்கு முன்னால சத்தத்தை என்ன செய்யக்கூடாது. இரண்டாவது, அவங்க பேசும் பொழுது காது தாழ்த்தி கேட்கும். எவ்வளவு ஒழுக்கம் இஸ்லாத்தில் இருக்குது. மூன்றாவது, அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆலோசனை சொல்றாரா, நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லாத உங்களோட சில நேரம் 60-70 வயசாகி ஆலோசனை சொல்லுவாங்க. முதல் கேட்கும், நடைமுறைப்படுத்துறது. ரெண்டாவது, அவங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசலாம், எதிர்த்து பேசக்கூடாது. மூன்றாவது, நாலாவது, அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும். எப்பயும் என்ன கண் கொண்டு பார்க்கணும்? கோப கண் கொண்டு பார்க்க கூடாது. நாலாவது. ஐந்தாவது, அவங்க பேசும் பொழுது நாங்களும் சேர்ந்து நல்லதை பேசும். அவங்க பேசும் பொழுது நல்லதை சேர்ந்து பேசும். ஆறாவது, எப்பொழுதும் புகழும். எப்பொழுதும் என்ன செய்யணும்? அவங்களோட மிஸ்டேக் தான், ஆனால் முன்னுக்கு நாங்கள் இகழ்ந்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதும் புகழும். ஏழாவது, சந்தோஷமான அவர்களுடைய செய்திகளில் நாங்களும் கலந்து கொள்ளும். சந்தோஷமான செய்திகள் என்ன செய்யணும்? நாங்களும் கலந்து கொள்ளும். எட்டாவது, அவர்களுடைய தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. எல்லா வாப்பா உமாவும் சரியா பேச மாட்டாங்க, தவற பேசுவாங்க, பிள்ளைய பேசுவாங்க. அதை நாங்கள் பிடிச்சிட்டு பரத்திட்டு இருக்க கூடாது. ஒன்பதாவது, அவர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, நண்பர்களிடத்தில் வாப்பா உமா புகழ்ந்து பேசும். அது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் கேள்விப்பட்டா.
10வது எப்பொழுதும் உங்களோட பேச்சை கேட்கிறேன் என்ற இந்த நிலப்பாடை தெரிவிக்கும். 11வது அவங்க சில நேரம் வயது முதிர்ந்தவங்களாக மாறும் பொழுது ஒரே பேச்சை பல தடவை பேசுவார், முகத்தை சுழிச்சிடக்கூடாது. 12வது கடந்த காலங்களில் நோவினை தரும் நிகழ்வுகள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் எப்படியும் ஒரு ஆள் 70 வருஷம் வாழ்ந்தாரண்டா எவ்வளோ நோவினை தர்ற சம்பவங்கள் இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணி அதை திரும்ப திரும்ப பேசி நோவினைப்படுத்தக்கூடாது. அடுத்தது 13வது அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய பேச்சுகளை தவிந்து கொள்றது. 14வது அவர்களோடு உட்காரும் பொழுதும் கண்ணியமாக உட்காருதல். 15வது அவர்களுடைய சிந்தனைகளை குறைக்கும் அளவுக்கு பேசாமல் இருக்கிறது. எவ்வளோ தூரம் இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பவம் சொல்லலாம், ஆதாரம் சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. இது ஒழுக்கங்கள், அதபுகள். 16வது அவர்கள் பேசும் பொழுது பேச்சை துண்டிக்க கூடாது, பேச விட்டுறோம். 17வது அவங்களோட வயதை மதிக்கும், அவங்களோட வயதை மதிக்கணும். 17வது 18வது அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது. 19வது அவர்கள் செல்லக்கூடிய நசீஹத்துகள், வழிகாட்டல்கள், உபதேசங்களை கபூல் செய்யும். 20வது நீங்களும் உங்களுடைய பெற்றோரும் இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவங்கள தலைவராக்கிறோம். நீங்க பெரிய படித்தவர் தான், ஆனால் நீங்க அந்த இடத்துல தலைமத்துவத்தை வைக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது அவமானமாக மாறிவிடும். 21வது அவர்களுடைய சத்தத்துக்கு மேல் எங்களுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. 22வது அவர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. இப்போ நடந்து போறீங்க, அவங்கள முன்னால் நடக்க வைங்க, பின்னால் நீங்க நடந்து போய் மகன் தானே, நீங்க பிள்ளை தானே. 23வது அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிட்டதற்கு பிறகு சாப்பிடும். 24வது ஓரக்கண்களால் அவர்களை பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்குற ஓரக்கண்ணால் அது கேவலமான பார்வை, சரியாக பார்க்கணும், நேராக பார்க்கணும். 25வது தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை புகழ வேண்டும். நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டீங்க, கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க, வாப்பா படிக்கல, வெள்ளாமை செய்கிறவர், வயக்கார், அதுக்காக அவமானப்படுத்திடக்கூடாது. தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை உயர்த்த வேண்டும். 25வது 26வது அவர்களுக்கு முன்னால் காலை நீட்டக்கூடாது. 27வது அவர்களுக்கு ஏச்சி வாங்கி கொடுப்பதற்கு காரணியாகிவிடக்கூடாது. ஒரு அம்மாவுளு தேசுறான், வாப்பாவுளு தேசுறான், ஏன் நாங்க ஏசுறதுக்கு காரணமாகிட்டோம், நாங்க ஏச்சு வாங்கி கொடுப்பதற்கு காரணமாகிவிடக்கூடாது. 28வது எப்பொழுதும் துவா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சின்ன வயசுல இரக்கம் காட்டி வளர்த்ததை போல அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ். இதை விட பெரிய துவா இல்லை, அல்லாஹ் சொல்லி தந்த துவா இது. 28வது 29வது அவங்களுக்கு முன்னால டயர்டை எனக்கு டயர்டா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு காட்டக்கூடாது. ஏன், உங்களை பெற்றெடுக்கிறது இதை விட டயர்டை சுமந்தவங்க அவங்க. அதனால அவங்களுக்கு முன்னால தன்னுடைய மாய்ச்சலை டயர்டை காட்டக்கூடாது. 30வது ஏதாவது தவறு நடந்துட்டா சிரிச்சிடப்படாது, மனசு உடைஞ்சிரும். அவங்களால தவறு நடந்துச்சு, சிரிச்சிடக்கூடாது. 30வது 31வது அவங்க எங்களிடம் பணிவிடை கேட்பதற்கு முன்னால் பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடைய எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால பணிவிடை செய்ய வேண்டும். 32வது அடிக்கடி தூரத்தில் இருக்கிறீங்க, அடிக்கடி ஜியாரத் செய்யணும், சந்திக்கும், போய் பார்த்துட்டு வரணும். காலையிலையோ மாலையிலையோ, ஒரு நாளைக்கு ஒரு தரமோ, மாதத்துக்கு ஒரு, எப்படி வசதியோ பார்க்க வரணும், ஜியாரத் செய்யணும். 33வது
பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் அழகான வார்த்தைகளில் பேசணும். 34வது அவர்களுக்கு மிக விருப்பமான பெயர்கள் கொண்டு அழைக்கணும். 35வது உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் விட எல்லோரையும் விட அவர்களை முற்படுத்தும். இந்த 35 ஒழுக்கமும் பெற்றோருக்கு நாங்கள் செய்யும். இதை வச்சு தான் அல்லாஹ் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, தாய் தந்தையோடு நல்ல முறை நடந்து கொள்ளும். எவ்வளோ இஸ்லாம். இந்த 35 செய்கிற ஒருவன் தண்ட வாப்பா உம்மாவை மடத்தில் சேர்ப்பானா? இஸ்லாத்தில் இருக்குதா மடம்? தாய் தந்தைய மடத்தில் வளர்க்கிறதா வீட்டில் மாளிகையில் வளர்க்கிறதா? இஸ்லாத்தில் இல்லை. தாய் தந்தைக்கு மடத்தில் சேர்க்கிறது ஆகப்பெரிய துரோகி இவன். இவன் முஸ்லீம் அல்ல. இவன் தாய் தந்தையை கொண்டு போய் கோழிக்கூட்டில் வளர்க்குறவனும் இருக்கான். பெரிய பங்களால் இருக்கிறான் மகன் மகள், தாயின் தந்தையும் கோழிக்கூட்டுக்குள்ள குடில்ல. அதனால் இது சில நேரம் தாய் தந்தையுடைய தவறாகவும் இருக்கும். சரியா வளர்க்கலையே, அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையே. அவன் மார்க்கத்தை கொடுக்காதது எங்கே வச்சிருக்கிறான்? தாயை தந்தையை கோழிக்கூட்டில். எத்தனையோ பேர் கோழிக்கூட்டில் மௌத்தான உம்மா வாப்பா மாதிரி இருக்கு. அதனால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கிறார். சீ என்று கூட சொல்லக்கூடாதென்றால் வேற விடயங்கள்ல மிக கவனமாக இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், உலாஇக அல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுல். இப்படி பேசுறாங்களே தாய் தந்தையை சீ என்று, கியாமத்தெல்லாம் இல்லை, இவங்களுக்கு நரகம் கடமையாகிவிட்டது. உலாஇக அல்லதீன ஹக்க அலைஹிமுல் கவுல் في أمم قد خلت من قبلهم من الجن والإنس. இதுக்கு முன்னால 6000-7000 ஆண்டுகள் கடந்து போனாங்களே மனித ஜின் சமூகம், அது யாராக இருந்தாலும் நரகம் இருக்குது. இன்னஹும் கானூ காசிரீன், நிச்சயமாக இவர்கள்தான் நஷ்டவாளிகள். وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا عَمِلُوا وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا عَمِلُوا. அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் தரஜாத் இருக்கு. நீங்க நடந்து கொண்ட விதத்துக்கு ஏற்ப நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கத்தில் அந்தஸ்து கூடும், பாவிகளாக இருந்தால் எங்க கூடும்? நரகத்தில் படித்தரம் கூடும். وَلِكُلٍّ دَرَجَاتٌ مِّمَّا عَمِلُوا وَلِيُوَفِّيَهُمْ أَعْمَالَهُمْ وَهُمْ لَا يُظْلَمُونَ. உங்களுடைய செயல்கள் எல்லாம் பூர்த்தியாக்கப்படும், எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல், முழு பேருக்கும் நீங்க செஞ்சதுக்கு அல்லாஹ் தருவான். அணுவளவு கூட மிஸ் ஆகாது அல்லாஹ் இடத்துல. فَمَن يَعْمَلْ مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. அணுவளவு நலவாக இருந்தாலும் அதையும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அணுவளவு கெடுதியாக இருந்தாலும் அதையும் பார்ப்பீங்க. சரி, இப்ப அல்லாஹ் கடைசியா சொல்றான், وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ. அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் மறுத்தவங்க இருக்கிறாங்களே, இவங்களுடைய நரகத்தில் போட்டு போட்டு எடுக்கப்படுமா. அரப ஃபிரௌன் சேர்த்து எவ்வளோ காலம்? ஃபிரௌனுக்கு காலையில் மாலையில் போர்னையில் போட்டு எடுக்கிறவர். النار يعرضون عليها غدوا وعشيا أدخلوا آل فرعون أشد العذاب. எவ்வளோ பாவம்! எவ்வளோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்த எவ்வளோ சீதை, காலையில் மாலையில் போர்னையில் போட்டு எடுக்கிறது அவர் ஃபிரௌன். இதே போல் அல்லாஹ் என்ன செய்வான்? உலகத்தில் எத்தனை கோடி பேர் அல்லாஹ்வை மறுத்தாலும் அவ்வளோ பேரையும் அல்லாஹ் எங்க கொண்டு வருவான்? நரகத்துக்கு கொண்டு வருவான். என்ன கேள்வி கேட்கிறது சும்மா இல்லை, என்ன அநியாயம் தானே.
வாயை அடைக்க வச்சு யாரையும் அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். கேட்பான், நீங்கள் உண்மையிலே பாவிதானே, ஏற்றுக்கொள்வாங்க, பாவிதான், அதுக்கப்புறம் போகும். ஏன்னா அநியாயமாக ஒருத்தருக்கும் அல்லாஹ் தீர்ப்பளிக்க மாட்டான். இப்போ என்ன செய்யப்படுமெண்டா, காஃபீர்களை நரகத்திடம் கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் கேட்பானாம், சொல்லுவானாம், அஸ்ஹப்தும் தையிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா, உலக வாழ்க்கையில் முழுதையும் முடிச்சிட்டீங்களே. என்னதை முடிச்சிட்டீங்க? அனுபவிக்க கூடாத அவ்வளவையும் அனுபவிச்சிட்டீங்களே. அல்லாஹ் தடுத்தது விபச்சாரம், அல்லாஹ் தடுத்தது போதை, அல்லாஹ் தடுத்தது வட்டி, அல்லாஹ் தடுத்த ஹராமெல்லாம் செஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு. அஸ்ஹப்தும் தையிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா வஸ்தம்தஅதும் பிஹா, நல்லா அனுபவிச்சிட்டீங்க நீங்கள். அப்போ முஸ்லீம்களுக்கு எல்லாமே அனுபவிக்க இல்லாத தடை இருக்குது. எனக்கு தடை இருக்குது, அங்கே போய் அனுபவிக்க. அங்கே போய் இங்கே அனுபவிக்கிறது நல்லமா, அங்கே போய் அனுபவிக்க நல்லமா? எங்கே அனுபவிக்கிறது நல்லம்? இங்கே ஏழுமான அளவு கொஞ்சம் அனுபவிச்சு போட்டு பேலன்ஸ் அனுபவிக்கணும். எங்கே போய்? சொர்க்கத்தில். இங்கே அனுபவிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், இன்பம் நீடிக்குதாண்டு. எதில் இன்பமும் நீடித்த மாதிரி விலங்கல்லையே. நீடிக்குமா இன்பங்கள் உலகத்தில்? எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு, குறிப்பிட்ட வினாடிகள். போதையில் இருக்கிறார் கொஞ்ச நேரம், விபச்சாரம் கொஞ்ச நேரம், வட்டிக்கு எடுத்து பங்களா காட்டினார் பணம் கொஞ்ச நேரம். அங்கதானே அனுபவிக்கிற இடம். அதால தான் அல்லாஹ் தடை செஞ்சு வச்சிருக்கிறான். சில விடயங்கள் தடை தான், கவனமாக நடங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க உலகத்தில் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்களே, அல்லாஹ் சொல்லுவானா, வஸ்தம்தஅதும் பிஹா ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய நாள் கேவலமான தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும். ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், ஏன்? பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்க, உண்மை இல்லாமல் பூமியில் பெருமை அடிச்சீங்க நீங்க. நமக்கு பெருமை அடிக்க தகுதி இருக்குதா? பெருமை அடிக்கிற யார்? முத்தகப்பீர் யார்? அல்லாஹ் மட்டும்தான். நமக்கு என்ன பெருமை? ஒரு ஆள் பெருமையில் கரண்ட காலுக்கில உடுத்துட்டு போறாராம். ஒரு இமாம் கூப்பிட்டு சொன்னாராம், உயர்த்துங்க வாப்பா கரண்ட காலுக்கு மேலே, உங்களுக்கு என்ன பெருமை? ஏன்? அவ்வலுக்க நுத்ஃபத்துன் கதீரா சொன்னாராம், உங்களோட ஆரம்பம் ஒரு தண்ணி துளி. ஆஹிருக்க ஜீஃபத்துன் மதீரா, கடைசியில் உங்களை அடக்காடி செத்த பணமாக கிடப்பீங்க, நாரும் உங்கள்கிட்ட. சரி, இடப்பட்ட காலத்தில் அந்த தஹ்மிலு பைன தாலிகல் ஆதிரா, உங்களோட வௌத்துள்ளுக்கு என்ன இருக்கு? மலம். உங்களோட ஆரம்பம் தண்ணி துளி, கடைசி செத்த பிணம். இடைப்பட்ட வாழ்க்கையில் 60 வருஷம் வௌத்துள்ளுக்கு என்ன இருக்குது? மலம். இதுக்கு என்ன பெருமை உங்களுக்கு? எங்களுக்கு இப்படி பெருமை வரப்படாது. எங்களுக்கு எதிலையும் பெருமை வரப்படாது. அதான் அல்லாஹ் சொல்றான், உரிமை இல்லாம பெருமை அடித்தீர்கள். பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்க வபிமா குன்தும் தஃப்ஸுகூன், நீங்கள் பாவம் செய்தீர்கள். 2 பாவம். உள்ளத்துடைய பாவம் உண்மை ஏற்றுக்கொள்ள இல்லை. உடம்புடைய பாவம் என்ன? செஞ்ச பாவம், கண்ணால, கையால, வாயால, மூக்கால செஞ்ச பாவம். 2 பாவம் செஞ்சு. உள்ளத்தால உண்மை ஏற்றுக்கொள்ள இல்லை, உறுப்பாலன்னு செஞ்சீங்க. அப்ப இந்த ஆயத்தில் ஒரு சந்தேகம் வருது எங்களுக்கு, உலகத்தில் ஒன்றையும் அனுபவிக்க இயலாதா? ஏலும். மூமினாக இருந்தால் ஹலாலானது என்ன செய்யலாம்? எங்களுக்கு அனுபவிக்கலாம். இது உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் என்ன நடக்குதுண்டா, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அவர் சாப்பிட்டு இருந்தார். சாப்பிட்ட நேரம் நல்ல இனிப்பு பண்டத்தை வச்சதோட சாப்பிடாம விட்டுட்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறானே, நரகத்தை காட்டி நீங்கள் உலகத்திலே அனுபவிச்சிட்டீங்களே. அந்த மனிதர் சொன்ன, அமீர் மூமினின் அதுக்கு முன்னுள்ள ஆயத்தை ஓதுங்கள. மூமிங்களுக்கு இல்லை, காஃபீர்களுக்கு.
உங்களுக்கு அனுபவிக்கலாம். ஏன் குர்ஆன்ல லா துஹர்ரிமு தையிபாதி மா அஹல்லல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய மனமானதை ஹராமாக்கி கொள்ளாதீங்க. எப்படி? அது சாப்பாடு ஹலாலானவைகள் எல்லாம் சாப்பிடலாம். என்ன சாப்பிடக்கூடாது, என்ன அனுபவிக்க கூடாது? ஹராத்த மட்டும்தான். قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق, அல்லாஹ் அடியார்களுக்கு வெளியாக்கிய அந்த மனமானதை அலங்காரத்தை யார் ஹராமாக்கினது? அப்ப ஹலாலான அனைத்தும் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். எது தடை செய்யப்பட்டிருக்குது? ஹராம் மட்டும்தான் தடையை தவிர மற்ற ஒன்றுமல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள், அந்த காலத்தில் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. மதீனாவுக்கு போனால் அவங்களுக்கு விளங்கும், 99-100 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்போ நீங்கள் இந்த கஷ்டத்தோட வாழ்கிறீங்களே, இந்த காலம் உங்களுக்கு சிறந்ததா? இன்னொரு காலம் ஒன்று வரும், காலையில் ஒரு உடுப்பு உடுப்பீங்க, மாலையில் வேற உடுப்பு உடுப்பீங்க. காலையில் ஒரு தட்டு சாப்பாடு வைக்கப்படும், மாலையில் ஒரு தட்டு சாப்பாடு வைக்கப்படும். இன்றைக்கு நாங்கள் 3 தடவை சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு. உங்களோட வீடுகளை காபத்துல்லாவை பிடவையால் போத்துறது போல் அப்படி டிசைன் பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணி. அவ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த நாள் தானே நல்ல நாள், காலையில் ஒரு உடுப்பு, மாலையில் ஒரு உடுப்பு, காலையில் ஒரு தட்டு சாப்பாடு, மாலையில் ஒரு தட்டு சாப்பாடு. நபி அவங்க சொன்னாங்க, பல் அந்துமுல் யௌம கைர், ஆனால் இன்றைய நாள் தான் உங்களுக்கு சிறந்ததுன்றாங்க. எங்களுக்கு விளங்காது, இந்த ஹதீஸ் எல்லாம் விளங்குறது இன்னும் கொஞ்சம் படிக்கும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் உலகத்திலும் நல்ல வாழ்க்கையும் ஆகிரத்திலும் நல்ல வாழ்க்கையும் நசீபாக்குவானாக. உலகத்திலும் மனமானவர்களாக ஆகிரத்திலும் மனமானவர்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.